வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். பிக் பாஸ் 9 ரெண்டாவது நாள் இன்றைக்கி. நேற்று தானே முதல் நாள் போச்சு. நேற்றே கொஞ்சம் தகராறு அதுதான் ஆச்சு. இன்றைக்கி ஆரம்பத்தில் எடுத்தோடனே தகராறு தான். அந்த பிரவீன்றவர் நேற்று சுதாகரை ஒரு மாதிரி சொன்னார். அவ்வளோதான், நீ என்கிட்ட முறைச்சிக்காத அப்படி இப்படின்னு சொல்லி, அப்புறம் நீ கை நீட்டி பேசாதா நான் பேசா அப்படின்னு சுதாகர்கிட்ட தான் நிறைய நேற்று பண்ணார். இன்றைக்கி அதே பிரவீன் அந்த கெமின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட தகராறில் மாட்டினார். அதாவது அந்த மாதிரி கெமி ஏதோ சொல்லும்போது பாட்டு ஒரு மாதிரி நெக்லெக்ட் பண்ணிட்டு போனாமல் இருந்தது. அந்த பொண்ணு கூடலை நில்லு, பேசும்போது போகக்கூடாது, நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ ரைட் எனக்கு எல்லாம் நீ பேசலை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு போனார். ஆனால் அந்த பொண்ணு விடாமல் நல்லா அவர் நெக்லெக்ட் பண்ணிடுச்சு. இதில் அவர் கொஞ்சம் பயந்துட்டார். காரணம், ரெண்டாவது நாளே தகராறு பண்ணால் அவர் நோட்டலில் வந்துடுவார், சனிக்கிழமை வரப்போகுதில்ல, விஜய் சேதுபதி என கேட்பார் அப்படின்னு அந்த இதாச்சு. அந்த தகராறாகிட்டு போச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ரம்யா சுதாகர்கிட்ட, ஏன்னா ரம்யா இந்த டீலக்ஸ் டீமில் இருக்காங்க, சுதாகர் ஆர்டினரி டீமில் இருக்காரு. ஸோ அந்த ரூம் கிளீனிங்கில் இவங்களை வச்சு தான் அவங்க பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஏன்னா அவங்க விஐபி மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க அதை செய்யணும். அதனால் அவர் என்ன பண்ணார், ரம்யா சுதாகரை தான் டேக் பண்ணுறாங்க. இதை மாதிரி எப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு இல்லாத வேலைலாம் பண்ணுறாங்க. அவரும் எவ்வளோ தான் இது பண்ணுவார். இந்த ரம்யான்ற புவர் லேடி அப்படின்னாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பார்த்தா இன்றைக்கே ஒரு மாதிரி ஒரு ஹெட்வெயிட் டீம் மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி அவர் சுதாகர் ஒரு இடத்துல சொன்னார், நான் படித்தவன் டாக்டர் மாதிரி. அப்போ அது இந்த ரம்யா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் டாக்டர் ஒன்றா படிச்சிடலாம், ஆனால் நான் உங்களோட அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இன்னொருத்தையும் சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் அதிகமாக சம்பாதிக்க, அது அவருக்கு தெரியாது, என்ன படிச்சுட்டார் டாக்டர் அப்படின்றாங்க. இது ஒரு மாதிரி நெக்லெக்டான ஒரு தெனாட்டில் பதிலாக இருக்குது. அதில் அந்த ரம்யா ரொம்ப இப்படி அப்படி வேணும். சுதாகர் ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருக்கார். ஆனால் டேலண்டான ஆள், அது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும், நேற்று பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அவரை பற்றி தான் ப்ரமோவில் வந்தது. இன்றைக்கி அவரை பற்றி தான் ப்ரமோவில் வந்தது. அதனால் அவர் ஓரளவு பிழைக்க தெரிந்த ஆளாக இருக்கும். ஏன்னா மீதி யார் பேருமே நோட்டட் ஆகலை. இவர் பேர் தான் ப்ரமோவில் வருது, சுதாகர்னு, அதான் வாட்டர் மில்லன் அப்படின்னு. அதனால் அவர் கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் போகுது. ஏன்னா சான்ஸ் இருக்குது. அவரும் அந்த விஜய் பார்வதி ஐஎஸ் அவங்க 2 பேரும் டீம் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு. இந்த ரம்யான்றது தான் சுதாகர்கிட்ட பேச போய் அவர் என்ன சொல்லிட்டாரு, கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்ன்ட்டார். உடனே அதை ஒரு மாதிரி சிரிச்சுட்டாங்க ஒரு பொண்ணு. உடனே என்ன சொல்லிட்டு போனார், கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அது அர்த்தம் சொன்னாங்க. உடனே நான் இப்போ போய் கேட்குறேன்ட்டு நேராக போயிட்டு அது ஒரு பெரிய தகவல் மாதிரி ஆகிட்டாங்க. எப்படி சொல்லுவேன், அவன் சொன்னார், நான் ஒன்றும் சொல்லேம்மா, சரி சாரிம்மான்றது. இந்த டீமில் இவர் மாட்டிட்டார், யார், பிரவீன் அவர் நுழையிறாரு. அந்த சம்ஸ்கிருதத்தின் அவர் வராரு. அந்த சின்ன பையன் ஒருத்தான், நம்ம நேற்று எல்லோ சார் ஜாக்கெட் மாதிரி போட்டுன்னு, அவன் வாயிலெலாம் நல்லா மியூசிக் போடுவான், நல்ல பையன் பார்த்தேன். அவனும் நுழைஞ்சிட்டு லேடிஸை போய் அப்படி பண்ணுறி ஆகும்னு அவர் கொஞ்சம் அப்படி வீடு கட்டு இப்படி கை காமிச்சார். கையை மறக்குதுனாரு, வெட்டிடுவான்ட்டான் பையன். அதாவது வெட்டிடுவேன்னு சொன்னால் பிக் பாஸ் நல்ல வார்த்தைன்னு நினைக்கிறேன். தண்டனை கிடையாது, நோ மிரட்டெல்லாம் கிடையாது, யாரும் காரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வெட்டிடுவேன்னு அவனை மாட்டிக்கிட்டேன், வெட்டிடுவேன்னு சொல்லக்கூடாதுன்னு. நான் ரொம்ப ஆச்சரியம், லேடிஸை போய் சொன்னேன். என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே சொல்லலை, எல்லாம் பார்த்து தானே இருக்கும். லேடிஸ் சொல்கிறோம். அவர் அந்த பிரவீன் அந்த பையன் எல்லாம் சேர்ந்து இவரை அட்டாக் பண்ணாங்க. இந்த சுதாகருக்கு ஒரே ஆதரவான ஆள் 2 பேர் தான். அந்த யார் 2 பேர்னா, அந்த சுதாகருக்கு விஜய் பார்வதியும் அந்த அகோரி பேர் தானே, அவன் தான் 2 பேர் தான். அகோரி அந்த அவங்க 3 பேர் தான் ஒரு டீம். அவங்க சரி வாங்கண்ணா போகலாம் அப்படின்னா, கூட அந்த சிங்கப்பூர் பையனும் அண்ணா வேணா போங்கண்ணா ஒன்றும் இல்லை அப்படின்றான். இது இப்படி ஒரு டீம் ஆச்சுங்களேன். இப்போ திடீர்னு இப்போது சூப்பர் டீலக்ஸ் டீமில் ஒரு அறிக்கை வருது. உடனே அதில் சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே குடிக்க தண்ணி கூட இல்லையே, தண்ணி கூட இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக சொல்கிறாங்க. உடனே பிக் பாஸ் நீங்கள் கேட்கவில்லையே அப்படின்றார். உடனே நீங்கள் எவ்வளோ தண்ணி கேட்டாலும் கொடுக்க போகிறோம், உள்ளே போய் பாருங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் வருது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேளுங்க, கொடுக்கறதுக்கு ரெடி
அப்படின்றது. அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் மட்டும் முட்டை வச்சு எடுத்துக்கங்கன்றது. உடனே ஒரு 7 முட்டை, ஏன்னா 7 பேர் தானே, ஒரு பாக்ஸில் அனுப்புகிறாங்க. உடனே அதை வந்து அந்த டீம்கிட்ட கொடுத்து இவங்க என்ன வேணுமோ ஆஃப் பாயிலோ ஆம்லேட்டோ வேக வச்சு சாப்பிட்லாம். ஆனால் யாருக்கும் தரக்கூடாதுனாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து, அதாவது யார், ஆமாம், ஒரு பொண்ணு வந்து கொடுத்துட்றாங்க முட்டையை வந்து அவன் ஃப்ரெண்டுன்ற டைமில் அந்த கொடுத்துட்றாங்க. அதனால் அதில் அதான் முட்டையை கொடுத்துட்றாங்க. அதனால் இதுலேருந்து ஒருத்தர் அதுலேருந்து ஒருத்தர் இப்படி மாறி மாறி வரது ஒரு சான்ஸ் ஒன்று தராரு பிக் பாஸ். அதாவது சூப்பர் டீலக்ஸ்லேருந்து ஆர்டினரி டீமுக்கு ஒருத்தர் போகலாம் அப்படின்னு அறிக்கை கொடுத்தோன்னா யார் யார் போகிறது அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. உடனே எல்லாம் சேர்ந்து அந்த டைரக்டரை டார்கெட் பண்ணுறாங்க. நாங்கள் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து நான் டைரக்டர் சார் அனுப்புகிறோம். உடனே வரணும்மா, ஏன் என்ன அனுப்புறீங்க? நோ 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 நோ, இது நாட் குட், நோ 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 சார், நீங்கள் தான் வில்லிங்காக இருக்கீங்க. நான் எப்போ சொன்னேன் வில்லிங்னு? நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, நீங்கள் சும்மா அதெல்லாம் பேசுகிறேன், நான் போக மாட்டேன். ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அவர் சினிமா டைரக்டரில் சான்ஸ் தான் கொடுப்பாரு. ஆனால் என்னை வந்து இது பண்ணாது, டார்கெட் பண்ணாதுங்க, நான் போகிறது விருப்பம் கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா இவர் அங்கே போய் உழைக்க முடியாதா? இல்லை இந்த வசதி எனக்கு கிடைக்காதுல்ல, இது எப்போனா எழுந்துக்கலாம் அப்படின்னு. அதேமாதிரி அவர் டைரக்டர் மாதிரி தெரியல, ஏதோ ஜாலியாக இருக்கார், ஒரு கெத்து இல்லை. சேரன் இருந்தார், எவ்வளோ டீசெண்டாக இருந்தது. இவர் அந்த பசங்களை சேர்ந்து தாளம் போடுறாரு. அதாவது ரொம்ப ஜாலியான டைரக்டர் போடுறது அப்படின்னு வச்சுக்கலாமா? ரைட். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து பாட்டில் தண்ணியெலாம் வந்தோடனே சாதம் வடிக்கும்போது தண்ணி கம்மின்ட்டு அந்த பாட்டில் தண்ணி அவர் கொட்டாங்க. யாரும் அந்த கனின்ற காரக்குழம்பு கனி எடுத்து கொட்டாங்க. உடனே அந்த பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதனால் கேஸ் ஆஃப் பண்ணப்பட்டிருங்க. ஐயோ என்ன பண்ணுறேங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் தண்ணி அனுப்பிட்டேன், பாட்டில் தண்ணி, ஆனால் நீங்கள் அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்? உடனே இவங்களுக்குள்ளே யோசிக்கிறேன், ஆமாம்மா நம்ம சாதத்தில் ஊற்றிட்டோம்ல அப்படின்னு. சாரி பிக் பாஸ், இனிமேட்டு பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு மன்னிப்பு மாதிரி வாங்கினாங்க. சரின்னு விட்டாச்சு, அதனால்தான். அதே மாதிரி இந்த கடைசியில் முட்டையை சாதா ஹவுஸ் மேட்ரு கொடுத்ததா யாரை தூக்கிட்டாங்க தெரியுங்களா? சிங்கப்பூர் பையனை அனுப்பிவிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து முட்டையை வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் கொடுத்தாங்க. ஆனால் அந்த சிங்கப்பூர் இருந்த பையனை அவனை இப்படி அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து விஷால் ஆர்டினரி டீம் வந்து ஆர்டினரி டீமுக்கு, அதான் அந்த சிங்கப்பூர் பையன் பேர் தான் விஷால், பேர் இன்னும் ரீசல் அவன் தான். அவனை வந்து ஆர்டினரி டீமுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த வியானோன்னு ஒரு பொண்ணு இருந்தது, ரொம்ப காமாக இருந்தது. நேற்று வரைக்கும் வியானோன்றது ஒன்றுமே இல்லாமல் சைலண்ட்டாக இருந்தது. அந்த பொண்ணு வந்து இப்போது இந்த டீமில் அனுப்பிச்சாங்க. எங்கள் சூப்பர் டீலக்ஸில் அந்தம்மா வந்துட்டு ஒரே கலாட்டாக பண்ணுறாங்க பாருங்க. நேற்று சைலண்ட்டாக இருந்தது, எதுக்கும் நாமினேஷன்லாம் வந்துச்சு. இன்றைக்கி சும்மா கொடி கட்டி பறக்கிறாங்க. ஒரே எதுக்கெடு கச்சாமச்சான் சண்டை போடுறாங்க. அந்த யார் நம்ம இவர்கிட்ட ஒரு சண்டை ஒன்று போட்டாங்க வந்த ஒன்று, யார்கிட்ட தெரியுங்களா? அந்த பிரவீன்கிட்ட. அவங்க தான் இன்றைக்கி கொடி கட்டி பண்ணாங்க. ஆக எல்லா முகம் திரையும் கிழியுது இப்போ, அவ்வளோதான். அப்புறம் வியானோவும் பிரவீனும் அதான் ஒருத்தர் அந்த கேலி சண்டை மாதிரி போட்டுருக்காங்க. ரொம்ப கூட மட்டமாக இருக்குங்க இந்த பிக் பாஸ். அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி, அதாவது இந்த ப்ரமோவில் பார்த்தோம், யூடியூப்பில் கண்டினியூவாக பார்த்தா போர் அடிக்கும். அந்த சும்மா அந்த பிட்ஸ் போடுறோம்ல, பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூலில் இந்த சுதாகர் என்ன பண்ணுறாரு, போய் டப்புன்னு தண்ணியில் குதிச்சு, அதுக்குள்ளே ஆல்ரெடி 2 லேடிஸ் இருக்காங்க. இவரும் குதிக்கிறார். இவரும் குதிச்சோடனே சும்மா இருப்பார் நம்ம கானா பாடகர் வினோ, அவர் வந்து தபான்னு குதிக்கிறார். இது ஒன்றும் புரியலை. அதாவது முதல் நாள் வந்து டாய்லெட்டில் தண்ணி வரல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இது வந்து இப்படி குதிக்கிறது எதுக்காக குதிச்சாங்கன்றது எனக்கு தெரியல. அங்கே தண்ணி வரல, இங்கே தண்ணி இருக்குது, அப்போ எதுக்காக குதிச்சான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி அப்புறம் வேறு எதுவும் இன்றைக்கி பிக் பாஸ் வந்து யோசனை பண்ணார் போகுது. சரி, இவங்க வந்து சாப்பிட்றது, அதாவது எந்த ஒரு வேலை இல்லைனால ஏன்னா ஒன்று பண்ணலாமா, எப்படி பண்ணலாமா, அவங்களுக்குள்ளே பேசிடுறாங்க, டைம் பாஸ் ஆகணுமே அப்படின்னு. அதனால் இன்றைக்கி பார்த்தாரு பிக் பாஸ். சரி, நீங்கள் எல்லாம் 3 பேர் தான் ஒரு நாளைக்கு கதை சொல்லணும், மொத்தம் 20 பேரில் இன்றைக்கி ஒரு 3 பேர் கதை சொல்லுங்கள், நாளைக்கு ஒரு 3 பேர் கதை சொல்லணும். கதைனால இது வந்து எப்படியும் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வரும். ஆனால் இப்போது 2ஆவது நாளே கதை சொல்லிட்டாங்க. உடனே ஒரு அம்மா வந்தாங்க, வந்து யார், அந்த நந்தினி என்ற பொண்ணு, ஓவர் சோகீதம், எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இறந்துட்டார், அம்மா இல்லை அப்படின்னு அந்த மாதிரி சோகீதம் பண்ணி எல்லாத்தையும் சோகணும் அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அந்த பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி வந்து பாருங்க, அந்த மாதிரி
எங்கள் அப்பாவுக்கு எப்படி ஆச்சு, நான் வந்து அப்போது அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், மாடலிங் பண்ண துபாய் போனேன், அங்கே போனேன் இங்கே போனேன் நான் சொல்லி அந்த மாதிரி ஒரு கதையை ஓட்டினாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் மில்லன் அவர் வந்தார். அவர் வந்து ரொம்ப டீசெண்டாக என்ன பண்ணேன், நான் வந்து யூடியூப்னு சொல்லிக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் வந்து பேசிக்கலி நான் டாக்டர் அப்படின்னு அவர் பாட்டு நேற்று ஒரு சீன் அவர் சொன்னார். இந்த தண்ணின்னா இன்னும் தண்ணி எனக்கு நான் வந்து ரொம்ப வசதியாக வாழ்ந்துவேன், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி. இன்னும் அவர் எதை நினச்சி வந்தாலும் என்னன்னு தெரில, நிறைய வசதி அதான் பிக் பாஸ்னு ஒரு சேலஞ்சிங் தான் அப்படின்னு. ஆனால் ஒன்றும் கேம்னா செட் ஆகலைங்க, ஒரே சண்டை, ஒரே நல்லா இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப போருங்க. அதாவது சொந்த கதை சொல்லிட்டு 3 பேர் கடைசி ஒரு 1/2 காலி பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஒரு 3 பேர் வருவாங்க போது மேன்னே பாருங்கள், எல்லாருமே அச்சோன்ற மாதிரி தான் கதை சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஓட்டு விழும். ஏன்னா நம்ம இத்தனை சீசனில் பார்த்துட்டோம்ல. இதில் இதெல்லாம் பார்க்கும்போது சாண்டி சீரியலில் இதே மாதிரி தான் உங்கள் சோக கதையை சொல்லு அப்படின்னாங்க, உங்கள் சொந்த கதையை சொல்லுன்னு சொன்னாங்க. அப்போது சாண்டி ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் அவர் வந்தோடனே எல்லாம் அப்படியே பார்த்தாங்க. இது மாதிரி பேசிக்கலி நான் ஒரு அம்மா அப்பா இல்லாத அனாதை, ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னை தனியாக விட்டு போயிட்டாங்க. ஒன்று எல்லாருமே அடப்பா எங்கிட்டு எல்லாம். அப்போ அந்த லாஸ்ட்லியா இந்த கவிஞர் எல்லாம் லாஸ்ட்லாம் அழுதே போயிட்டாங்க. அதாவது நான் ரொம்ப அனாதை அப்படின்னு லாஸ்ட்லியா. அப்புறம் அந்த நிறைய அந்த சீசனில் எல்லாருமே ஐயோ அப்படியான்னு. கடைசியில் பார்த்தா இப்படிலாம் சொல்லுவேன்னு நினச்சிங்களா, கிடையாது, எனக்கு எல்லாருமே இருக்குங்க, நான் ஒரு ஜாலி டைப், எதையுமே நான் ஈஸியாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை. இவங்க இருக்குதோ இல்லையா அடிச்சு தள்ளுறாங்க சொந்த கதைன்ட்டு. அதுக்கு கேட்கும்போது நம்மளுக்கும் இப்போ யார் தான் ஜாலியாக இருக்காங்க, இவங்க வேறு ஒன்று சொல்லிக்கணும் சரின்ட்டு பார்ப்போம் அப்படின்னு. இன்றைக்கி அவ்வளோ ஒன்றும் செட் ஆகலைங்க. சண்டை, தண்ணி ப்ராப்ளம், மறுபடியும் அதே தண்ணி ப்ராப்ளம். இதில் வேறு அந்த வெளியே அந்த டேங்க்கு தண்ணி இருக்கும், அந்த சும்மா இல்லாமல் அந்த ரம்யா என்ன பண்ணிட்டு அந்த தண்ணி இன்சார்ஜ் போட்டு அங்கே பைப்பில் வருது தண்ணினா அவன் டேங்க்கு தண்ணி நிறுத்தம் தள்ளி போகும்போது அங்கே தண்ணி வேஸ்ட்டாக போச்சு. அதுமாதிரி ஏதோ நடக்குது, அவ்வளோ, மற்றபடி ஒன்றும் இல்லை. நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா, பாய்.